உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரைனா, அது நம்ம வெந்தயக்கீரை தாங்க. ஆனா, அப்படிப்பட்ட வெந்தயக்கீரைய சாப்பிடுறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க. ஏன்னா, அது கசப்பாவும் இருக்கும். கனஞ்சா டேஸ்ட்டும் இருக்காது. ஆனா, நான் செய்ற இந்த முறைப்படி ஒரு தடவ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டும் இருக்கும். கசப்பு தன்மை வரவே வராது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்ப இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளிப்பு தன்மைக்கு ஏத்த மாரி ஒரு பெரிய பழுத்த தக்காளி இந்த மாரி பெனஞ்சு விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகா ஒரு 4 வெள்ளைப்பூடியும் இடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் இடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஆஞ்சு வச்சிருக்கிற அந்த கீரைய எடுத்து இதுல சேர்த்துக்கலாம், வெந்தயக்கீரைய. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 செம்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்ப சாம்பார் தூள் நம்ம சக்தி சாம்பார் தூள் இருக்குல்ல, அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் விசில் போட்டுருங்க. விசில் போட்டு நல்லா விசில் அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வெந்துரும். இப்ப ஒரு பருப்பு மெத்தை எடுத்து ரொம்ப கடைய வேண்டாம். நான் செய்ற இந்த பக்குவத்துல நீங்க கடைஞ்சாலே போதும். இப்ப பாருங்க சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்க என்னுடைய சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.